அந்த வீட்டில் இருந்து அலறல் மிக அதிகமாக கேட்டது. இதனை பார்த்த அவர்களது குழந்தைகளும் அழுது கத்தி கதறி துடித்துக் கொண்டிருந்தார்கள். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது பற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீயில் கருகிக் கொண்டிருந்தது ஒரு உருவம். அதிர்ச்சியடைந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். 3 குழந்தைகளை பற்றி கூட கவலைப்படாமல் இப்படி பண்ணிட்டாங்களே என வேதனையோடு உச் கொட்டாதவர்களே இல்லை. அந்த அளவுக்கு இந்த சம்பவத்தால் அந்த பகுதியே சோகத்தில் மூழ்கியது. நடந்தது என்ன? நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள அட்டி பகுதியில் வசித்து வந்தவர்கள்தான் 38 வயது முரளி, 28 வயது விமலா ராணி தம்பதியர். முரளி அரசு பேருந்து ஓட்டுநராக இருந்தார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் மனைவியின் மீது அடிக்கடி சந்தேகப்பட ஆரம்பித்துள்ளார் முரளி. அந்த சந்தேகத்தீ நாளுக்கு நாள் அதிகமாக பற்றி எரிய ஆரம்பித்தது. இதனால் முரளிக்கும் விமலா ராணிக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அதிகாலை கணவன் மனைவி இருவருக்கும் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த மனைவி விமலா ராணி திடீரென பெயிண்டுக்கு பயன்படுத்தும் திரவத்தை எடுத்து கணவன் முரளி மீது ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வலி தாங்க முடியாமல் அலறி துடித்துள்ளார் முரளி. அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் முரளியை மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் முரளி. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிந்து விசாரணை செய்த தேவாலா காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் துரைபாண்டி தலைமையிலான போலீசார் விமலா ராணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 2 வருடங்களுக்கும் மேலாக தொடர்ந்து சந்தேகப்பட்டு டார்ச்சர் செய்ததால் கணவனை தீ வைத்து எரித்து கொன்றதாக விசாரணையில் கூறியுள்ளார் விமலா ராணி. சந்தேகப்பட்ட கணவனை தீ வைத்து மனைவி எரித்து கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.